Friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and function உள்ள exercise 1.4 ல உள்ள sumsலாம் பார்க்கலாம். 1.4 ல first sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா determine whether the graph given below represent function. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். அது ஃபங்க்ஷனா இல்லையானா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும். ஃபங்க்ஷனா ஒரு ரீசன் சொல்லணும், இல்லைனா ஏன்ங்கற ரீசன் சொல்லணும். Give reason for your answer concerning each graph. ஒவ்வொரு கிராஃபுக்கும் என்ன ரீசன் நம்ம சொல்லணும். இப்போ இந்த கிராஃபில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்ம என்ன பண்ணணும், லைன் ட்ராப் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஒரு வெர்டிக்கல் லைனோ இல்லை ஒரு ஹரிசாண்டல் லைனோ நம்ம ட்ராப் பண்ணி இது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா நம்ம சொல்லணும். நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த கிராஃபுக்கு நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இந்த கிராஃபுக்கு நம்ம இப்போ இங்கே ஒரு லைன் ட்ராப் பண்ணோன்னா இங்கே 2 பாயிண்ட்டு டச் பண்ணும். அது மாதிரி இங்கே லைன் ட்ராப் பண்ணாலும் இங்கே 2 பாயிண்ட்டு டச் பண்ணும். இப்படி லைன் ட்ராப் பண்ணாலும் இங்கிட்டும் 2 பாயிண்ட் என்ன பண்ணும், டச் பண்ணும். அதனால் இதில் நம்ம வந்து இப்போ லைன் ட்ராப் பண்ணோன்னா இது வந்து என்னது 2 பாயிண்ட் டச் பண்ணுறதுனால இது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. செகண்ட் ஒன்னில் பார்த்தோன்னா இப்போ இங்கிட்ட ஒரு லைன் இப்படி லைன் ட்ராப் பண்ணுறோன்னா இங்கே ஒரு லைனை தான் டச் பண்ணும். இப்போ ஒரு லைனை மட்டும் இது டச் பண்ணிச்சுன்னா இது வந்து ஃபங்க்ஷன். அதுவே இதில் பார்த்தோன்னா இங்கேயும் கட் பண்ணுறது, இப்போ இங்கே லைன் ட்ராப் பண்ணி காட்டணுன்னா இங்கே வந்து எத்தனை லைன் கட் ஆகுது, 2 பாயிண்டில் டச் ஆகுது. அப்போ இதுவும் நாட் ஏ ஃபங்க்ஷன். அடுத்தது இதில் கட் பண்ணோன்னா இப்போ இதில் இப்படி ஒரு லைன் ட்ராப் பண்ணோன்னா ஒரு பாயிண்ட் தான் டச் ஆகும். இப்படி லைன் ட்ராப் பண்ணோன்னா ஒரு பாயிண்ட் தான் டச் ஆகும். அப்போ இது என்னது, இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் நாட் ஏ ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன்றும் ஃபோர்த் ஒன்றும் ஃபங்க்ஷன். இதுக்கு இப்போ என்ன ரீசன் நம்ம சொல்லலான்னு பார்க்கலாம். ஓகேவா, இதுக்கு என்ன ரீசன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து the line cuts the graph at 2 points. என்ன பாயிண்ட்ஸோ அந்த பாயிண்ட்ஸை எடுத்து எழுதணும். ஓகேவா. the vertical lines ஃபர்ஸ்ட் உனக்கு நான் எழுதுறேன். இப்போ the vertical lines cuts the graph. The vertical line cuts the graph at A and B. ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் கட் ஆகுது. அப்போ the given graph does not represent a function. அப்போ the given graph does not represent a function. இந்த கிராஃபை என்னன்னு இப்போ நான் போட்டு காட்டுறேன். இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு பெண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் டேஷ், இது வந்து 0, இது ஒய் டேஷ், இது ஒய். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இங்கே லைன் இங்கே ட்ராப் பண்ணோன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வரும், இங்கே ஒரு பாயிண்ட் வரும். ஓகேவா. இப்போ 2 பாயிண்ட்டை கட் ஆகுது. இப்போ இது ஏன்னு வந்துடும், இது பி. இப்போ 2 பாயிண்ட்டை கட் பண்ணுறதுனால இது நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. செகண்ட் ஒன் டயக்ராம் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இப்படி கட் பண்ணோன்னா இங்கே ஒரு பாயிண்ட் தான். அப்போ ஏங்கிற ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு கட் ஆகுது. இப்போ ஏஓ பி ஏதோ ஒன்று ஏங்கிற ஒரு பாயிண்ட் தான் கட் ஆகுறதுனால இப்போ இது வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, the vertical line cuts the graph at most one point A. The given graph represent a function. அதனால இது ஃபங்க்ஷன் சொல்லலாம். given graph represent a function. அப்போ அதனால இது என்ன சொல்லலாம், ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். இது ரீசன் கேட்டிருக்கிறதுனால நம்ம இந்த ரீசன் எழுதணும், இல்லைன்னா தேவையில்லை. the vertical lines cuts the graph at most one point. நாங்கள் ரீசன் கிவ் ரீசன் கேட்டிருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த ரீசன் எழுதுறோம். தேர்ட் ஒன் கிராஃப் எப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கட் பண்ணால் இங்கே என்ன பண்ணுறோம், 3 பாயிண்ட்ஸ் கட் ஆகுது. இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் டச் ஆகுது. அப்போ 3 பாயிண்ட்ஸ் கட் பண்ணுறதுனால இதுவும் நாட் ஏ ஃபங்க்ஷன். the vertical line cuts the graph
3 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸில் கட் பண்ணுறதுனால இதுவும் நாட் எ ஃபங்க்ஷன். STU. The given graph does not represent a function. அதனால இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. 4th one, அந்த டயக்ராம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம இப்படி கட் பண்ணோம்னா இங்கே ஒரு பாயிண்டில் தான் கட் ஆகுது. அதனால the vertical line cuts the graph at most 1 point D. The given graph represent a function. அதனால இது ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். இது மாதிரி நம்மளுக்கு என்ன டயக்ராம் கொடுத்தாலுமே இந்த லைன் எத்தனை பாயிண்டில் டச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்ம இப்போ சொல்லணும். ஓகேவா? செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let f such that a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1 where a is equal to ஒரு செட்டில் கொடுத்துருக்காங்க 2, 4, 6, 10, 12, b equal to 0, 1, 2, 4, 5, 9. ரெப்ரசன்ட் f வந்து என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டர்டு பேரில், டேபிளில், ஆரோ டயக்ராமில், கிராஃபில், இந்த 4த்துல இது என்ன பண்ணணும், ரெப்ரசன்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்களா, இப்போ இந்த ஏங்கிற செட்டை போய் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா பிங்கிற செட்டு வருதான்னு பார்த்தா அதுதான் நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர்டு பேரில் டேபிளெல்லாம் எழுதணும். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், f of x equal to given ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம், x by 2 minus 1. இப்போ ஃபர்ஸ்ட் when x is equal to 2, 2ஆக இருந்துச்சுன்னா f of 2 is equal to 2 by 2 minus 1. 2 2 cancel ஆயிரும். அப்போ 1 minus 1 equal to 0. அடுத்தது x is equal to 4 இருந்துச்சுன்னா f of 4 is equal to 4 by 2 minus 1. 2 minus 1 1. 1 இருக்கு. x is equal to 6. f of 6 is equal to 6 by 2 minus 1. 3 minus 1 2. 2 இருக்கு. அடுத்தது x is equal to 10. f of 10 equal to 10 by 2 minus 1. 5 minus 1 4. 4 இருக்கு. அடுத்தது x is equal to 12. f of 12 equal to 12 by 2 minus 1. 6 minus 1 5. இப்போ பியில் 5 இருக்குது. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு மட்டும்தான் ஆர்டர்டு பேரில் எழுதணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர்டு பேரில் எழுத சொல்லியிருக்காங்க. செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். அப்போ என்ன எழுதலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 2 போட்டோம், y வந்து 0 வந்துச்சு. அப்போ 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன் டேபிள் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இது x, இது f of x. அப்போ 2, 4, 6, 10, 12. டூக்கு என்ன வந்திருக்கு, 0, 1, 2, 4, 5. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம், ஆரோ டயக்ராம்லையும் கிராஃப்லையும் போடணும். தேர்ட் ஒன் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமில் இந்த சைடு என்னது ஏவோட வேல்யூ, இந்த சைடு ஃபுல்லாக பியோட வேல்யூ. அப்போ இது ஏ, இது பி, எஃப். இப்போ ஏவோட வேல்யூ ஃபுல்லாக 2, 4, 6, 10, 12. பியோட வேல்யூ 0, 1, 2, 4, 5. இப்போ இது அப்படியே போடலாமா, 2க்கு 0,
4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. ஃபோர்த் ஒன் வந்து கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை கிராஃபில் போட்டோம்னா இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். இப்போ இங்கே 2, 4, 6, 8, 10, 12, 14. இங்கே உள்ளது வந்து 1, 2, 3, 4, 5, 6. இது ஒய். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது 2க்கு 0. இப்போ 2க்கு இது 2, எக்ஸ் ஆக்சஸ் 2, ஒய் ஆக்சஸ் வந்து இங்கே 0 இருக்கும். அப்போ இந்த லைன் தான் 0. அப்போ இந்த லைனில் போட்டணும். இது வந்து 2,0. அடுத்தது வந்து 4க்கு 1, 4க்கு 1 இங்கே வரும். 4,1. அடுத்தது 6க்கு 2, 6க்கு 2 இங்கே போடணும். 6,2. 8க்கு கிடையாது. 4, 10க்கு 4, 10க்கு 4 இங்கே வரணும். 10க்கு 4. அடுத்தது 12க்கு 5, 5 இங்கே இருக்குது, 12 இங்கே இருக்குது. அப்போ இங்கே போட்டுடணும் 12,5. அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.